டெடி அப்படிங்கிறவன் மனுஷங்கள வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, மனுஷங்களோட உடம்புல ஏலியன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புறான். அந்த ஏலியன்ஸால நம்ம பூமிக்கே பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு அந்த ஆபத்தை வராம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான். அதுக்காக நிறைய மக்களை வந்து டெஸ்ட் பண்ணி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறான். இப்படி இருக்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்து இப்ப இவன் வந்து கிட்னாப் பண்றான். ஏன்னா அவங்களோட உடம்புல ஏலியன் இருக்கு, அவன் தான் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்புறான். ஆனா கடைசி வரைக்குமே அவனுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அவன் கூட இருந்த ஒருத்தனும் வேற செத்து போயிடுறான். இப்ப இதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறோம்? யார் தான் அந்த உண்மையான ஏலியன்? அப்படி அந்த ஏலியன்ஸால பூமிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இதை இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது இப்ப 2025ல ரிலீஸ் ஆன புகோனியா அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல டெடி அப்படிங்கிறவனை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுக்கு ஒரு கசின் இருக்கான். இவனோட பேரு டான். இப்ப இவங்களோட அந்த தேனி அதுங்களை தான் அவங்க வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. டெடி இருந்துட்டு நம்ம கவர்மெண்ட் என்னதான் பண்றதோ தெரியல, ஃபுட் சப்ளைஸ்லாம் இல்லாம ஏதோ நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இதை நம்ம கண்டுபிடிக்காம விடக்கூடாது. என்ன ஏதுன்னு இந்த ஆராய்ச்சியை நிறுத்தாம நம்ம பண்ணணும். அப்பதான் இது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவனோட கசின் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த தேனீக்களை பராமரிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்களோட ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்றாங்க போல. அந்த ஆராய்ச்சிக்காக இவங்கள பிசிக்கலா ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு சில ஹார்ட்வேர் டூல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்குறாங்க. அப்புறம் ஒரு சீப்பான கடை, அந்த கடைக்கு போயிட்டு சில ட்ரெஸ் இது எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டின்னர் சாப்பிடும்போது இந்த டானுங்கிறவன் கொஞ்சம் பயப்படுறான். நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கமே, மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, இது எல்லாமே நம்மளோட நாட்டோட நல்லதுக்காக தான் பண்றோம். ஸோ கண்டிப்பா நம்ம மாட்டலாம் மாட்டோம். என்னால இதை தனியாகவும் பண்ண முடியாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும், நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல வந்து டான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த மிஷனை நம்ம வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும். நமக்குள்ள எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம் விளையாடுறது, சிகரெட் அடிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது கூடவே நம்ம ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷனை வச்சிருக்கேன், அதை வந்து நான் போட்டு விட போறேன். இதனால நமக்கு வந்து ஆண்மை வந்து இழந்துரும். அதனால நம்ம அந்த இதுல கூட டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு வந்து டான் ஒத்துக்கல. ஆனா இவன் எப்படியோ வந்து காம்ப்ரமைஸ் பண்றான். இதுக்கு வேற வழி இல்லை, நம்ம இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாதான் நம்மளோட சொசைட்டி நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கசினை வந்து இவன் மண்டையை கழுவிட்டு இருக்கான். சரி, அவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணி மைச்சல் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து காமிக்கிறாங்க. இவ இருந்துட்டு ஃபார்மக்யூட்டிக்கல் மெகா கார்பரேஷன் ஆக்ஸ்ஃபோர்ட் அந்த இதுல ஒர்க் பண்ற ஒரு பெரிய சிஇஓ. இவளோட ரெகுலர் ரொட்டீனை இப்போ வந்து அவள் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் செஞ்சுட்டு இருக்கா. எல்லாமே டெய்லி வந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, அதில் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிறா. இவளுக்குன்னு ஒரு அடியாள் வேற இருக்கு. அவங்ககிட்ட எப்படி சண்டை போகணும் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறா. டெய்லி காலையில் நிறைய சப்ளைஸும் கூட எடுத்துக்கிறா, மருந்து மாதிரி. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவளோட கம்பெனிக்கு இப்போ வந்து வரா. இவளுக்கு வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூல அவளுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் படி ரொம்பவே அழகா அதை பத்தி வந்து பேசிட்டு இருக்கா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அவளோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ற விதமான வீடியோ தான். அதனால இதுல ரொம்பவே அழகாவும் ஸ்வீட்டாவும் வந்து பேசுறா. ஆனா உண்மையிலே இவ வந்து அப்படி கிடையாது. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டா. பயங்கரமா எல்லாரையும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பா. நிஜ இதுல அவ அப்படி இல்ல. வீடியோக்காக அந்த மாதிரி பேசிட்டு சரி ஓகே எல்லாரும் போய் கரெக்டா ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப வீட்டுக்கு மத்தியானமே கிளம்பி போயிடுறா. அவ வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவளோட கார்டன் ஏரியால இவனுங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரிய வரல. இவனுங்க வேற யாரும் இல்ல, நம்ம டெடியும் டானும் தான். அவ காரை விட்டு இறங்கினதுமே இவனுங்க ரெண்டு பேரும் அந்த செடிக்குள்ள இருந்து வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவ தான் டெய்லி வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காளே, அதனால அங்க இருக்கிற ரெண்டு பேத்தையுமே அவ அசால்ட்டா அடிச்சு போட்டுறா. அடிச்சு போட்டுட்டு எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா, ஓடிட்டு இருக்கா. ஆனா டெடி வந்து ரொம்பவே சீக்கிரமா டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டு இவளை மறுபடியும் வந்து பிடிச்சி அட்டாக் பண்றதுக்கு பாக்குறான். அப்பாயும் அவன் வந்து என்ன பண்றான்னா, ஈஸியா அவனை தள்ளி விட்டுட்டு எப்படியாவது பின்னாடி சைடு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அப்பயும் நம்ம டெடி விடுற மாதிரி இல்ல. டெடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எப்படியும் அவன் திருப்பி திருப்பி வந்துட்டு இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த டைமும் அவனை தள்ளி விட்டுட்டு இவ எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த டைம் வந்து அவளுக்கு மயக்க ஊசியை போட்டு விட்டுறான். அதனால அந்த இடத்துல அவ மயக்கமாகி விழுந்துடுறா. இதுக்கப்புறம் அவளை அங்கிருந்து கடத்திக்கிட்டு அவளோட கார்லயே உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து இவங்களோட வீட்டுக்கு தான் போக போறாங்க. போறதுக்கு முன்னாடி இவளோட தலைமுடி எல்லாத்தையுமே வந்து அவன் ஷேவ் பண்ணி சொல்லிட்டான். ஏன்னா இவ ஒரு ஏலியனா இருந்தா கண்டிப்பா அவளோட மதர்ஷிப்புக்கு இதை வச்சுதான் வந்து சிக்னல் அனுப்புவா. அதனால அது எல்லாத்தையுமே வந்து ஷேவ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பேஸ்மெண்ட்ல இவளோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிடுறாங்க.
நான் இது எதையாவது வச்சு ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலியமா இதை ட்ராக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்பவே தந்திரமானவங்க இந்த ஏலியன்ஸ்லாம். இவளும் அந்த மாதிரி தான் பயங்கர தந்திரவாதி. அதனாலதான் இவ ஒரு ஏலியனா இருப்பாளோ அப்படிங்கிற டவுட்ல இவங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, தூக்கிட்டு கடத்திட்டு வந்திருக்காங்க. இவளுக்கு இப்ப சில டெஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க ஒரு ஏலியன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாதம்லாம் சின்னதா இருக்கும், விரல் இது மாதிரி ஒல்லியா இருக்கும், காது இப்படி இருக்கும், வாய் வந்து சில கடிச்சு கடிச்சு இருக்கும், முடி வந்து ரொம்பவே திக்கா வளரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இவங்க தான் ஏலியன்ஸ்னு ப்ரூவ் பண்றதுக்கு. இப்போ வந்து ஒரு க்ரீம் எடுத்து இவளோட உடம்பு ஃபுல்லா ஆப்பி விடுறாங்க. இதனால அவளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து பிளாக் ஆகும். அவளால எதிர்த்து எதுவும் பெருசா வந்து பண்ணிட முடியாது அப்படிங்கறனால அதை அப்ளை பண்ணிட்டு அவளை ஒரு மேட்ல வந்து சுத்தி வச்சு கட்டி வச்சுட்டு இவங்க 2 பேரும் மேல வந்து நீட்டா ட்ரெஸ் பண்றாங்க. ஏன்னா இவளை பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி நீட்டா வரணும்ல, அதனால ரெடி ஆகி வராங்க. இவ இப்பதான் கண்ணு முழிக்கிறா. அப்ப விழுந்தவ இவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. டே ஷாக்கிங்ல அவ கண்ணு முழிக்கும் போது இவ இருந்துட்டு உங்களை வந்து ஹியூமன் ரெசிஸ்டன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரவே இருக்கிறோம். எங்களுக்குன்னு சில ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ தான் ஒரு ஆண்ட்ரோமெடன் ஏலியன் ஆச்சு அப்படின்னு கேட்க, என்னோட முடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ எந்திரிச்சோன்னா அதை தான் கேட்கறா. ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, அதை ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டோம். ஏன்னா உன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நீ வந்து இந்த முடி மூலியமா தானே கான்டாக்ட் பண்ணுவ, ஒருவேளை அவங்கள வர வச்சுட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல FBI என்னை தேடி வரப்போறாங்க, நீங்க மாட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டை சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேலியா சிரிக்கிறான் டேடி. ஏன்னா நீ ஒரு நல்ல மனுஷி மாதிரியே பேசுற, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு கிண்டல் பண்றான். ராயல் ஆண்ட்ரோமேடன் கோர்ட்ல நீ ஒரு பெரிய அஃபிஷியல் அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களோட டீம் கூட சேர்ந்துக்கிட்டு தானே இந்த உலகத்தை மொத்தமா அழிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளுக்கா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் ஏலியன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பாரு இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல லூனார் எக்லிப்ஸ் வரப்போகுது. அதுக்குள்ள நான் உன்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணணும். ஏன்னா இந்த பூமியில இருந்து அவங்களோட போர்டை இதை எடுத்துக்கிட்டு ஷிப்பை எடுத்துக்கிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ மறுபடியும் அதான் சொல்றா, நான் ஒன்னும் ஏலியன்லாம் கிடையாது அப்படின்னு. பாரு நாங்க நல்லா செக் பண்ணி தான் உன்னை தூக்கியிருக்கோம், தெர்மல் இமேஜிங் பண்ணிட்டோம் உன்னோட பாடியில. அது கூடவே உன்னோட அந்த ஆண்ட்ரோமெடன் கோட் அதுவும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. ஸோ நீ ஒரு ஏலியன் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த ரெக்கார்டரை வச்சுக்கோ, கூடிய சீக்கிரத்திலே உன்னோட மதர்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணி இங்கே வரவழைச்சிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா அப்பதான் அந்த எக்லிப்ஸ்க்கு முன்னாடி வேற எதுவும் வந்து அசம்பாவிதம் நடக்காம தடுக்க முடியும், புரியுதா? நான் வந்து உன்கிட்ட இவ்வளோ நல்ல விதமா நடந்துக்கிறதே உன்னோட பெரிய லக்கு தான். ஏன்னா உங்களால தான் என்னோட குடும்பத்தை இழந்து இந்த சொசைட்டியை இழந்து மொத்தமா நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட தேனீக்களை கூட இழந்திருக்கேன். அதனால நீ வந்து கரெக்டா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேஸ்மெண்ட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க 2 பேருமே வந்து மேல போயிடுறாங்க. மேல போனதுக்கு அப்புறமா இவளா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்கா இந்த பேஸ்மெண்ட்ல. இவங்க 2 பேரும் மேல வந்ததுக்கு அப்புறமா எஸ் நம்ம எப்படியோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த சக்சஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்ப நம்ம டான் அவனுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது, ஒருவேளை உண்மையிலே அது ஏலியன் இல்லையோ மனுஷிதானோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு டவுட். அப்ப டெடி தான் இருந்துட்டு இல்ல கண்டிப்பா இல்ல, இது மாதிரி இருக்கிறவங்கள நம்ம நம்பவே கூடாது. சரி எப்படியோ நம்ம சாதிச்சிட்டோம், வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் டான் வந்து படுக்கிறதுக்கு போயிடுறான். ஆனா நம்ம டெடி இவ ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்ணிருப்பான். அது மூலியமா இவன் நோட் பண்ணிட்டே தான் இருக்கான். இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க, அவங்களோட பேரு சாண்டி. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா வந்து மெடிசனலா இதெல்லாம் பண்றதுல வந்து நம்பிக்கை கிடையாது. ஆனா இவங்களும் அந்த ஃபார்மக்யூட்டிக்கல் அந்த கம்பெனில தான் வந்து ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனில கியூர் பண்றதுக்காக இது மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி இவங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூடவே இதுக்கு நிறைய பணமும் கொடுத்துருப்பாங்க. அதனால இதை கியூர் பண்ற விதமா அவங்க வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இதோட முடிவு இப்போ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாரும் கோமாக்கு போயிட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. இவன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த க்ரீம் அதை வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்க சொல்றானுங்க. அதனால இவ்வளவு வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இன்னும் லூனார் எக்லிப்ஸுக்கு வெறும் 3 நாள் மட்டும்தான் இருக்கு. அதனால நம்ம டெடி என்ன பண்றான்னா இந்த ஏலியன்ஸை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டே மியூசிக் கேட்டுக்கிட்டே வெளியில வந்து கொஞ்சம் சுத்திட்டு இருக்கான். அப்படியே அவன் வெளியில போகும்போது அந்த ஊரோட ஷெரீஃபை மீட் பண்றான். இவனோட பேர் வந்து கேசி. இவன் தான் ஆக்சுவலா இவனை சின்ன வயசுல வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான், இவன் குழந்தையா இருக்கும் போதெல்லாம். அதனால அந்த அக்கறையில உன்னை பார்க்க வந்தேன், சரி எப்படி இருக்க டான்லாம் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து விசாரிக்கிறாரு. எல்லாரும் நல்லா இருக்காங்க, சரி ஓகே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கட் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுறான். ஏன்னா ரொம்ப நேரம் ஏதாவது பேச்சு கொடுத்தா இவருக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஆக்சலத்தோட வேர் ஹவுஸ்க்கு தான் வரான். இந்த இடத்துல தான் இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அவங்க அம்மாவும் இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாய் ஏதோ ஒன்று ஃபால்ட்டா இருக்கும், அதனால பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவன் இருந்துட்டு இதெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாது, நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணணும், அப்பதான் இவங்களுக்குலாம் வந்து புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கு பிரேக் டைம், அதனால சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது டிவியில் இவன் நியூஸ் பார்க்குறான், இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து மிஸ் ஆயிட்டாங்க, யாரு கிட்னாப் பண்ணான்னு ஆனால் எந்த ஒரு லீடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, லீடு கிடைக்காத வரைக்கும் நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனோட தேனீக்கள் அதை மறுபடியும் பராமரிக்கிறான். அதுக்கப்புறம் டானை வந்து பார்க்குறான். அவகிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்க இவன் இருந்துட்டு இல்லை, அவங்க எதுவுமே சாப்பிட வர இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ நம்ம இப்படிலாம் பண்ண பாவம் பார்ப்போம்னு நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவளை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த ரெக்கார்டர்ல ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா போல. சரி இவ வேலையை முடிச்சிட்டாலாட்டிருக்கு அப்படின்னு ஆன் பண்ணி கேட்டா, நான் ஒரு ஏலியன் தான், கூடிய சீக்கிரத்திலே என்ன காப்பாத்துறதுக்காகவும் கான்டாக்ட் பண்றதுக்காகவும் என்னோட போர்டு வந்து வந்துடும், ஷிப் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. இது வெறும் நார்மலா தான் இருக்கு, நீ வந்து ஏலியன் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், அதை நீ யூஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நான் ஒரு ஏலியனா இருக்கணும், சாதாரண மனுஷிட்ட வந்துட்டு ஏலியன் லாங்குவேஜை பேசி ஏலியனை கான்டாக்ட் பண்ணுனா என்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சமாளிக்கிறா. இவனுக்கா செம கடுப்பாகுது, அதனால அங்க இருக்கிற ரெக்கார்டரையே தூக்கி போட்டு உடச்சிடுறான். அப்ப இவ இருந்துட்டு, இதை பாருங்க நான் ஒரு கெமிஸ்ட், அது கூடவே நான் சைக்காலஜிக்கல் டிகிரியும் படிச்சிருக்கேன், இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் யூடியூப்ல போடுறது சோஷியல் மீடியால போடுறதெல்லாம் பார்த்துட்டு உண்மைக்கும் நிஜ பொய்யுக்கும் உள்ள ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. எல்லாம் பேசிட்டு இருக்க இவனுக்கு செம கடுப்பாகுது. என்ன என்னை வந்து டென்ஷன் ஆக்கி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கோவப்படுறான். இவன் பேசுறத பார்த்துட்டு இவன் இன்னமும் வந்து அவனை வந்து கேலி பண்ற மாதிரி தான் பேசுறா. ஆமா நீங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஏன் இப்படி நடந்துக்க போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண இவனுக்கு வந்து செம கோவம் வந்துருது. அங்க இருக்கிற சேர் எடுத்து கீழே போட்டு உடைச்சு அந்த ஸ்டிக் அவளோட மொட்டை மண்டையிலே போட்டு விட்டுறான். இதுக்கப்புறமா இவ இருந்துட்டு, சரி சரி என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு உண்மையில என்னதான் வேணும், காசா இல்லை என்னோட பதவி பவர், என்னதான் வேணும்ன்றத உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு இது இன்னும் வந்து செம கடுப்பாகுது. அதனால அவன் கிட்ட வந்துட்டு, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ இந்த மாதிரி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா திட்டுறான். நீங்க உண்மையிலே வந்து மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளை ஒரே அடிதான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு செம டென்ஷனா இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக காருக்குள்ள வந்து உட்காந்துருப்பான். இப்போ நைட் டைமே ஆயிருது. அப்பதான் டான் வந்து இவன் கிட்ட பேசுறதுக்காக வரான். இந்த ஏலியன்ஸ்லாம் ரொம்பவே புத்திசாலித்தனமா வந்து இருப்பாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட பேசும்போதே நம்மளோட தாட்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க ஃபுல்லா நம்மளோட மைண்டை வந்து ரீட் பண்ணிடுவாங்க. அதுவும் நம்ம கிட்ட வந்து பாவம் பார்க்குற குணம் வேற இருக்கா, அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சாலும் போதும் நம்மள யூஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. அதனால நம்ம அவங்க கிட்ட பேசும்போதும் பண்ணும்போதும் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெடி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் இருந்துட்டு, அந்த இடத்துல வந்து லைஃப் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அதை பத்தி எனக்கும் பெருசா தெரியாது, நம்ம போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் மணி நேரம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், அதுக்குள்ள நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த புது உலகத்தை மறுபடியும் நம்ம தான் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெடி சொல்றான். இப்போ டான் இருந்துட்டு, இந்த கெமிக்கல் இன்ஜெக்ஷன் போட்டிங்கல்ல அது எனக்கு ஒரு மாதிரி கேராகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக எல்லாம் செட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டெடி வந்து சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். பக்கம் பேஸ்மெண்ட்ல காமிச்சா இந்த மைக்கேல் எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த கம்பியை வந்து பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. உள்ள வந்ததுமே அவ அப்படியே அமைதியா உட்காந்துடுறா. சரி நான் வந்து உண்மையிலே ஒரு ஏலியன் தான், அதை வந்து நான் வேணா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, ஆனா நீ இப்படி சொல்றதெல்லாம் பத்தாது, உன்னை இப்படி சும்மா விட்டுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெடி வந்து என்ன பண்றானா, இவளோட உடம்புல வந்து எலக்ட்ரிக்கல் அந்த சர்க்கியூட்ஸ் அது எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு வாயெல்லாம் கட்டி போட்டுடுறான். என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ பயத்துல பார்க்க இவன் வந்து எலக்ட்ரிக்கல் டார்ச்சர் வந்து பண்ண போறான். இந்த சவுண்டு வெளியில கேட்காம இருக்கிறதுக்காக ரேடியோவையும் வேற நல்லா சத்தம் வச்சு பாட்டு போட்டு விட்டுறான். இப்படி பாட்டு போட்டதுக்கு அப்புறமா அவளா கரண்ட் ஷாக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்த பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம டான் வேற இதெல்லாம் தேவையான்னு கேட்குறான். இந்த பாரு இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இவ வழியில பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்கிறா. கொஞ்சம் ப்ளீட் வர ஆக ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒரு பக்கம் பதட்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இவன் உண்மையிலே ஏலியன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இங்க பவர் வேற அதிகமா இருக்கிறதுனால ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது, அப்படி விட்டு விட்டு எரியுது. இவன் வந்து எப்படியோ தடுக்க முயற்சி பண்றான். நீ இதுல எதுவுமே தலையிடாத, ஒழுங்கா இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடி வந்து கோவப்பட்டு டான் அனுப்பிடுறான். இவனா அவளோட சத்தம் வேற தாங்க முடியாம காதை மூடிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்க சர்க்கியூட் வந்து எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. மொத்த வீட்லயும் கரண்டே போயிடும் போல இருக்கு, இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடியே பயந்து போய் அதை வந்து ஆஃப் பண்ணிடுறான். எல்லா ஒயர்ஸ் சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுறான். இதெல்லாம் பார்த்த டான் இருந்துட்டு, இந்நேரம் அவங்கள நீங்க கொன்னே இருப்பீங்க, இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கிறான். இவன் நிச்சயமா ஒரு ஏலியன் தான், அதை
அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ளீட் ஆயிருக்கும்ல, அதை ஃபுல்லாக வந்து துடைக்கிறதுக்காக போகிறான். அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த அவன் வந்து கவனிக்கிறான். அப்படின்னா நீ சாதாரணமான ஏலியன் இல்லை, கண்டிப்பாக ராயல்ட்டியை சேர்ந்தவளா இருக்கும். ஏன்னா நீ அனுபவிக்கிற வலி இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக ராயல்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறான். இங்கே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா இவளோட கம்பெனியில் இது மாதிரி வந்து டிசீஸை க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரையல்ஸ் அங்கே இருக்கிறவங்களே வச்சு இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இது மாதிரி கோமா அப்புறம் இறந்து போகிறது இந்த மாதிரி தான் வந்து அனுபவிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவ கொஞ்சமாவது இறக்கப்படுவான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. இவங்களுக்கான தேவையான செட்டில்மெண்ட்ஸு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பணத்தை செட்டில் பண்ணிருங்கன்றா. இப்போ கரண்ட்ல பார்த்தா நம்மால் மறுபடியும் வந்து கடைக்கு வரான். கடைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டோரு விண்டோ எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். ஏன்னா இவ வந்து ஒரு ராயல்ட்டி ஹேண்ட்ரோமேடன் ஏலியன், அதனால அவளை அதுக்கேற்ற மாதிரி மரியாதையா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல வைக்காம மேலே கூட்டிட்டு வந்து அவளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு முன்னாடி அவளை வந்து குளிக்க சொல்றான். ஸோ குளிச்சு அவள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலையில உனக்கு தேவையான வீக்கு எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிட்டு வந்து விட்டுறான். ஆனால் அவளுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப சீப்பான கடையில இருந்து அதை வாங்கியிருக்காங்க. இவ ரொம்ப பணக்கார இதில் வாழ்ந்தவ. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்கை மட்டும் போடாம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கா. சேரோட அவளுக்கு வந்து காலில் கட்டி போட்டு தான் உட்கார வச்சிருக்காங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்லையே இது ரொம்பவே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவங்க கிட்ட எப்படியாவது ஃப்ரெண்ட்லியா பேசணும் அப்படின்னு வந்து அவ முயற்சி பண்றா. இந்த வீடு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு அதெல்லாம் பத்தி பேசிட்டு அது கூடவே உங்களோட தேனீக்கள் அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு, அதை வந்து இது மாதிரி தான் பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச இதை கேட்டதுமே நம்ம டெடிக்கு செம கோவம் வருது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய தேனீக்கள் வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் உன்னோட ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியை யூஸ் பண்ற பெஸ்டிசைட்ஸ்னால தான் கெமிக்கல்ஸ்னால தான் என்னோட தேனீக்கள் எல்லாமே இறந்து போயிடுச்சு. நீ இதுங்களை பத்தி வந்து பாவம் பார்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேவலமா பேசுறான். இப்போ இவ பேச்சை மாத்துறதுக்காக என்ன பண்றான்னா இவங்க அம்மா சாண்டி அவங்கள பத்தி தான் வந்து பேச ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா அவங்களுக்கான கியூரை வந்து நாங்க ரெடி பண்ணுவோம். எங்களோட கம்பெனினால எதுவும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இதை வந்து ட்ரையல் தானே, அதனால நிச்சயமா இது வந்து சரியாயிரும். இதுக்கான கியூரை நாங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல இவனுக்கு செம கடுப்பாகுது. ஒன்னாலதான் என்னோட அம்மா இந்த நிலைமையில இருக்காங்க, இதுல நீ இன்னும் வேற ஏதாவது ட்ரை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே பாஞ்சு வந்து இவ்வளோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஏதோ அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டெடி வந்து கேட்கற மாதிரியே இல்ல. இவ வேற கையில வந்து ஃபோக் வச்சிருப்பால, அதை வச்சு இவனோட கையில குத்தி விட்டுறா. ஏன்னா அவளோட காலில் போட்டிருந்த அந்த ஸ்ட்ரிப்பு அது வேற அவுந்துரும். அதனால இந்த சான்ஸை வச்சு அந்த ஃபோக்கை வச்சு அவன் கையில குத்திட்டு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறா. அவ்வளோ ஈஸியா இவளால தப்பிச்சிட முடியுமா? அதுவும் நம்ம டெடி வேற கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். அதனால எப்படியோ திருப்பி வந்து அவளை பிடிச்சிடறான். இதுக்கு மேல இவங்க 2 பேத்துக்கு நடுவுலயும் பயங்கரமான சண்டை போகுது, முடியல ஒரு கட்டத்துக்கு மேல. அதனால நம்ம டான் என்ன பண்றான்னா இதை பாருங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான். கேட்கற மாதிரி இல்லை. அதனால கண்ணை வச்சு இவளோட மண்டையில ஒரே போடு. ஸோ அந்த இடத்துல அவன் மயக்கமாகிடுறா. இந்த நேரம்னு பார்த்து இந்த கேசி இவன் வேற வந்து இவனோட வீட்டுக்கு வந்திருக்கிறான், டெடியோட வீட்டுக்கு செக் பண்றதுக்காக. வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு ஜன்னல்னு எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்குது. இவனுக்கு ஒரு டவுட்டா இருக்கு, என்னடா இது எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நல்ல வேலையா பேக் டோர்ல டெடி வந்து ஓப்பன் பண்ணிடுறான். வாங்க வாங்க என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை பக்கத்துல வந்து சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல இவன் வந்து செக்யூரிட்டி கேமராவை ஆஃப் பண்ணிடுறான். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் நோட் பண்ணிட்டு இருப்பான்ல, அது தெரிஞ்சிடும்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம்னு கேட்கும்போது இவன் வந்து அதுக்கு முன்னாடி என்ன சேர்ல இதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுவா அது ஒன்றும் இல்லை அம்மாக்கு உடம்பு இல்லை, அப்பப்போ வந்து ஃபெட்ஸ் வரும், அதை வந்து சரி பண்றதுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, சரி சரி, நீ சின்ன வயசா இருக்கும்போது உன்னை வந்து நான் பாத்துக்கிறேன்ற பேர்ல நிறைய உன்னை வந்து வம்பிழுத்திருக்கேன், கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இனிமே எந்த குழந்தைக்கும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கான். இவனுக்கா இதை பார்த்து ஒரு டவுட் வர வருது. சரி இந்த லேடியை எங்கேயாவது பார்த்துருக்கியா இங்கே சுத்தவத்தாத்துல? ஏன்னா இவங்களோட சிக்னல் இங்கே தான் கட்டானதாகவும் அவங்களோட காரும் இந்த ஏரியாக்குள்ள வந்தது மாதிரியும் தான் வந்து இருக்குது. அதனால இதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு விசாரிச்சுட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல அவன் வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலே தான் இருக்கான். இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி எங்க மேல டவுட் வந்துருமோ அப்படிங்கிறதுனால இவன் என்ன பண்றான்னா நான் வந்து இது மாதிரி தேனீக்கள்லாம் வச்சிருக்கேன், வாங்க அதை வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஆஃபீஸரை அதை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறான். இவன் அந்த ஆஃபீஸருக்கு இதை காமிச்சிட்டு இருக்க கீழே வந்து இப்போ இவ மயக்கத்துல இருந்து இப்பதான் கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நம்ம டான் மட்டும் கண்ணை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் இருந்துட்டு இவன் கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல பாவம் பாக்குற மாதிரி தானே பேசிட்டு இருப்பான். அதனால இவன் கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் அன்பா பேச ஆரம்பிக்கிறா. நீ மட்டும் என் கூட சேர்ந்து அந்த டெடியை கவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னா நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறா.
ஏன்னா அந்த தேடியே உன்னை ஏமாத்தி தான் இந்த இடத்துல வச்சிட்டு இருக்கான். அதனால நீ நான் சொல்றதை கேளு அப்படி இப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேச ஆரம்பிக்க, முதல்ல இவன் பேசுறத அவன் டான் வந்து பெருசா காது கொடுத்து கேட்கல, கண்டுக்காத மாதிரி தான் இருக்கான். இருந்தாலும் இவன் வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உனக்கு நிறைய விஷயங்களை பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்த ஆரம்பிக்கிறான். அதனால இவனும் வந்து கொஞ்சம் மயங்குறான். இதை பாரு, கண்டிப்பா நான் வந்து உன்னை ஸ்பேஸுக்குலாம் கூட்டிட்டு போறேன், அங்க இருக்கிற ஏலியன்ஸ் கூட எல்லாம் நீ வாழலாம், அங்க வந்து இது நீ வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இவனை வந்து மண்டை கழுவ, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்றான்னா தன்னைத்தானே வந்து ஷூட் பண்ணிக்கிறான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இந்த மாதிரி பேசி பேசியே இவங்களை வந்து இப்படி ஏமாத்திடுறது, அவங்களோட தாட்ஸை தெரிஞ்சு மைண்டை ரீட் பண்ணி இது மாதிரி பண்ணிடுறது. இப்போ ஃபுல்லா ரத்தமா தெரிக்க இந்த கன் ஷாட் வந்து வெளியில நின்றுட்டு இருக்கிற இவங்க 2 பேருக்கும் கேக்குது. கேசிக்கு இப்போ வந்து டவுட் வர வந்துருது, என்னடா இது கன் ஷாட் கேக்குதுன்னு. இதை பார்த்ததுமே நம்ம டெடி கையில வச்சிருந்த அந்த துடுப்பை வச்சு அவனோட மண்டையில ஒரே போடு, அவன் சாகுற வரைக்கும் அந்த இடத்துல அடிச்சு அந்த ஆளை வந்து கொண்டுடுறான். இப்படி இந்த ஆளை கொன்னதுக்கு அப்புறமா கீழே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு இங்க வந்து பாக்குறதுக்காக வரான். வந்து பார்த்தா டான் வந்து செத்து கிடக்குறான். இதை பார்த்ததுமே டெடிக்கு பயங்கர ஷாக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அவளை பாயிண்ட் பண்ண, இதை பாரு நான் ஏதோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி புரிய வைக்க பாக்குறா. நான் இவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்குற மனநிலைமையில இல்ல, நீ தான் இதை பண்ணியிருக்கன்னு சொல்ல, இதை பாரு உன்னோட அம்மாவை சாண்டியை திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்களோட கம்பெனி சீக்கிரட்டா வந்து மருந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க, அது பாக்குறதுக்கு வெளியில ஆன்டிஃப்ரீஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாத அப்படின்னு இவன் கேட்கறான். இல்ல மற்ற கொள்ளையர்கள் அதை வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி வச்சிருக்கோம், நீ என்னோட காரை போய் செக் பண்ணு, அங்கே இருக்கிற டிக்கியில் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறான். அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து குணப்படுத்திடலாம், ஸோ அதை வந்து நீ யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அதை நம்பி நான் அதுக்கு முன்னாடி நீ டானுக்கு பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு அவளோட காலில் ஒரே போடு, அந்த இடத்துல அவள் உட்காந்துடுறா. இப்போ வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்த கார் அதை வந்து டிக்கியை போய் செக் பண்ணுறான். அவன் சொன்ன மாதிரி ஆன்டிஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி லேபிள் போட்டு ஒரு பாட்டில் இருக்கு. சரி இதை வச்சு தன்னோட அம்மாவை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வந்துட்டு அங்கே இருக்கிற ஐவியில் அதை வந்து கலக்குறான். அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா சரி அவங்க அம்மா குணமாயிருவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. திடீர்னு பார்த்தா அவங்க உடம்பு வந்து பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் கோமாவலையாவது இருந்தாங்க, இப்போ ஷேக் ஆகி அவங்க அந்த இடத்துல இறந்தே போயிட்டாங்க. ஏன்னா உண்மையிலே அது ஒரு ஆன்டிஃப்ரீஸ் தான். இதை பார்த்ததுமே அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, பயந்து போய் ஜன்னல் வழியாக குதிச்சு அவன் ஓடிடுறான். இந்த பக்கம் இதுதான் சான்ஸ், எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டானோட பாடியை போயிட்டு அவள் வந்து செக் பண்ணுறான். நல்ல வேலையா அந்த கீ அது வந்து அங்கே தான் இருக்கும், அதனால அவள் அது எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறான். அந்த விலங்கு மாதிரி போட்டிருக்கிறத அவுத்துட்டு சரி இங்கேருந்து தப்பிச்சிடணும் எப்படியாவது அவன் வரதுக்குள்ள, இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அங்கே வித்தியாசமான ஒரு டோர் இருக்கு, அதை திறந்து அதுக்குள்ள போனா இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஹியூமன்ஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறா இவனுங்க இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து நிறைய போட்டோஸ், அதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ நாளா மனுஷங்களை இந்த மாதிரி ஏலியன்ஸ்ன்னு நினைச்சு வச்சு பண்ண ஸ்டடீஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ நாளுமே இவனுங்க இது மாதிரி மனுஷங்களை ஏலியன்னு நினைச்சு நிறைய பேரை வந்து பலி கொடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறது இவளுக்கு வந்து தெரிய வருது. இந்த டைம்ல கரெக்டா டெடி வேற உள்ள வர உடனே செம கொலவரியில வந்திருப்பான். இவன் இருந்துட்டு இது மாதிரி மனுஷங்கன்னு நினைச்சு எத்தனை பேரை நீ வந்து போட்டு தள்ளன அப்படிங்கிற மாதிரி செம கடுப்புல கேட்கறா. இதை பாரு எங்க அம்மாவோட சாவுக்கு இப்ப நீ தான் காரணம்னு இவன் ஒரு பக்கம் டென்ஷனா பேச, ஆனா நீ இதை பண்ணில எத்தனை பேரடா கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனு ஒத்துக்கிறான். ஆமா நான் ஸ்டடி பண்றதுக்காக பண்ணந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தைரியமா ஒத்துக்கிறான். இவளும் இந்த தடவை பயப்படவே இல்லை. பயப்படாம இவன் வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னா அந்த ஆண்ட்ரோமெடன் ஏலியன்ஸ் அவங்க எல்லாரும் இங்க வந்தாங்க தான், அது எப்போனா டைனோசர் காலப்போ அவங்க வந்தப்போ தெரியாதனமா ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இந்த உலகமே வந்து ஒரு பேரழிவை சந்திச்சுது. இதனால அந்த எம்பரருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு, நம்மளாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு. அதனாலதான் எங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு அவர் மனுஷங்களை இது மாதிரி உருவாக்குனாரு. அப்படி ஃபர்ஸ்ட் உருவானதுதான் அட்லாண்டிஸ். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏலியன்ஸை கடவுளா வந்து கும்பிட்டாங்க. ஆனா அதுவே கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்குள்ளேயே பொறாம போட்டின்னு பெரிய ஒரு வாரா அது வந்து மாறிச்சு. அதுதான் அந்த நியூக்ளியர் வார். அந்த வார்ல ஏகப்பட்ட மனுஷங்க இறந்து போனாங்க. ஆனா கொஞ்சம் பேர் சர்வே பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரும் மறுபடியும் இந்த உலகத்தை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அப்ப கூட ரொம்ப மோசமான ஒரு மனிதனையும் தான் வந்து உருவானுச்சு. ஆரம்ப காலகட்டத்துல இருந்த மாதிரி மனுஷங்க கொஞ்சமாவது நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சுத்தமா அவங்க கிட்ட அது இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் சண்டை, போர், பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஒரு பேரழிவு நோக்கி தான் வந்து போயிட்டு இருந்தது. இதனால எங்களோட ஆண்ட்ரோமெடன்ஸ் எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இதை எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு. சரி இது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது இதை குணப்படுத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை யூஸ் பண்ணி அவங்க உடம்புல இருக்கிற அந்த நஞ்சு, அந்த வைலன்ஸை நம்ம வந்து எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து இப்படி ஃபெயிலியரா போயிடுச்சு. அதுல தான் உங்க அம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட ட்ரையல் வந்து அந்த இதுல வந்து மாறி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி ஓகே, நீ கேட்டுக்கிட்ட
கேட்ட மாதிரியே நான் வந்து அந்த மதர் ஷிப்பை காண்டாக்ட் பண்றேன், நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடியை கூட்டிட்டு கிளம்பி போறா. அப்போ உண்மையிலே இவ ஏலியன் தானோ? இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. அவ விகு போட்டுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீட்டா இந்த இடத்துக்கு வரா. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இவளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இத்தனை நாள் எங்கடா போனா, திடீர்னு பார்த்தா இப்படி வராளே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போங்க, இன்னைக்கு வந்து வேலை பார்த்தது போதும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுறா. இவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா கர்டன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவளோட ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு கால்குலேட்டர் எடுக்கிறா. ஆக்சுவலா இதுதான் வந்து இவங்களோட அந்த மதர் ஷிப்பை காண்டாக்ட் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் ஆமா. இதுல இருக்கிற கோடை போட்டோம் அப்படின்னா நம்ம ஷிப்பை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கோடை டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி டைப் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து நம்ம இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னா அதுக்கு டெலிபோர்ட்டர் வேணும். அது வந்து என்னோட க்ளோசட் தான் அங்க இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் நீ கதவு முடிக்கும், நான் வந்து கரெக்டா எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து இந்த இடத்துக்கு ஒரு தயாரிப்பால ஒரு ரெடியா தான் வந்திருப்பான். என்னன்னு பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டா பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு பாம்போட தான் வந்திருப்பான். சரி ஓகே, நீ இந்த க்ளோசட்குள்ள போயிரு, இங்க போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணு, இது மூலியமா நீ அந்த ஷிப்புக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவனும் உள்ள போயிட்டு கதவை போட்டுறான். அவ வந்து அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பாம்பு வந்து வெடிச்சு செதறுது. அதனால அவனோட தலையே துண்டா போயிருது. இப்போ இந்த இடத்துல நடந்த இந்த சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னால இவ்வளவு வந்து பறந்து போய் விழுந்திருப்பா, அடிபட்டிருக்கும். அதனால கம்பெனில இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அச்சோ மேடம்க்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல அவளை கூட்டிட்டு போறாங்க. மயக்கத்துல இருந்தனால அவளுக்கு தெரியல. அங்க இருந்த எல்லாரும் பரவாயில்ல, இவங்க ரொம்ப தைரியமா இதை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு வந்து இப்போ நினைவு வந்துருது. கண்ணு முழிச்சதுமே அவ வந்து இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் போகுது, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி கம்பெனிக்குள்ள தான் ஓடுறா. எங்கடா இவ இவ்வளோ ஆபத்தான நிலைமையிலையும் கம்பெனிக்குள்ள போயிட்டு இருக்காளேன்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த க்ளோசெட்டுக்கு போயிட்டு இவ கதவை சாத்திட்டு அந்த கால்குலேட்டரை இப்போ வந்து ஆக்டிவேட் பண்றா. அப்படியே ஆக்டிவேட் பண்ணா நிஜமாவே இந்த ஆண்ட்ரோமெடன் கோட் இந்த இடத்துக்கு தான் அவ வரா. அப்படின்னா இவ்வளோ நேரம் இவ சொன்ன கதைகள் இது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இவ நிஜமாவே ஒரு பெரிய இடத்தை சேர்ந்த ராயல் இடம் இவ தான். இப்போ இங்கே வந்தோடனே என்னால் என்னோட முடியில்லாததுனால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நம்மளோட டெஸ்ட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்பா அவங்க எல்லாரும் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, மனுஷங்களை அவங்களோட வயலன்ஸ் இதுலேருந்து மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நமக்கு வேற வழியே இல்லை, இவங்க எல்லாத்தையும் அழிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு மேலே ஏதோ ஒரு மாசு மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணுறா. அப்படி கிளிக் பண்ணதும் அது உடஞ்சிருது. பூமியில பார்த்தா எல்லா மனுஷங்களும் அட் அ டைம்ல இறந்து போயிட்டாங்க, யாருமே இப்போ உயிரோட கிடையாது. இந்த இடத்துல டெடியோட அந்த தேனீக்கள் அது மட்டும் இப்போ சுதந்திரமா வெளியில சுத்த ஆரம்பிக்குது. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. மனுஷங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பொறாம, போட்டி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கிறதுனால அதை குணப்படுத்துறதுக்காக இது மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி அதை குணப்படுத்த இந்த ஏலியன்ஸ் முயற்சி பண்ணியிருக்குதுங்க. ஆனா மனுஷங்க யாருக்கும் அதுக்கு ஒத்து வரல, அந்த மெத்தட்ஸும் ஃபெயிலியர் ஆனதுனால மொத்தமா எல்லாம் சாவுங்கடா புதுசாவே உருவாக்கிக்கலாம்னு அழிச்சு விட்டுருச்சுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அடுத்ததான் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.